டெய்லி இவ்வளவு முடிக்கிறியே, அதெல்லாம் முடிக்க முடியுது, அதனாலதான் முடியல. பெருகுவாய்னா நீ இப்படி பெருகிட்டு இருக்கிறியே, அதான் முடியல. எதுல பெருகணும்? அல்லேலூயா, விசுவாசத்துல பெருகணும். விசுவாசத்திலே வல்லவனானான். கரங்களை தட்டி காது கேக்குதா? காது, வாய். இப்ப இத கேட்ட வாய் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? எப்படி தகப்பனை சந்தோஷப்படுத்தாம இருக்க முடியும்? அல்லேலூயா. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். இளமையை ஆண்டவர் புதிதாக மாற்றுகிறார் சொன்னா அப்படி ரெக்கவரி பண்றாரு, உடனே வந்துடாது. உள்ள நீங்க விசுவாசிக்கணும். அதனாலதான் பாடுறோம், கையை தட்டி பாடு அப்படின்னு பாடுறோம். கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. நிறைய பேர் கேட்டு என்ன இந்த பாடல் கொஞ்சம் அப்படியே எதுவாச்சு பாருங்க, என்னையா உனக்கு எங்களா எங்கந்திரா வரீங்க நீங்களா அப்படிலாம் கமெண்ட்ஸ் வருது. நான் எது ரிப்ளை பண்ணல, ஏன்னா எனக்குள்ளே அப்ளை பண்ணிருக்கிறது வேற. அல்லேலூயா. எங்க இருந்து வரீங்க நீங்களா? நீ எங்க இருந்து வந்தையோ அங்கதான். விசுவாசம் அளவிலே செயல்படுகிறது. பவுல் சொல்றாரு, எனக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி. ஸ்கேல் பாடும்போது கூட ஸ்கேல் கரெக்டா பிடிச்சிடுறாங்க. காரணம் அளவு. அப்ப ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவு இருக்கான். அல்லேலூயா. அப்ப அந்த அளவை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அதுல இன்க்ரீஸ் ஆகணும், விசுவாசத்துல வல்லவர்களாகணும். அப்போதான் இதெல்லாம் வழங்கும். இந்த பாட்டை கேட்டுட்டு அப்போ எங்க அங்க போக கூடாதா, டாக்டர் கிட்ட போக கூடாதா, என்ன பாட்டு இதெல்லாம்? இப்போ உடனே ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு ஆப்ரேஷன், ஐசியூ கூட்டு போறாங்க. இப்ப பாஸ்டர் போய் என்ன சொல்லுவாரு? சுகமாயிடுவீங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா ஆயிடுவீங்க, கண்டிப்பா ரிட்டர்ன் வருவீங்க. அல்லேலூயா. போங்க, போயிடுவீங்க நான் சொல்லுவேன். அததாங்க சொல்றேன், கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. இப்போ கொஞ்சம் வயசு அதிகமானவங்கலாம் இதை பார்க்கணும். எப்படி ரெக்கவரி பண்றாருன்னா இதெல்லாம் எடுக்கிறாரு. இதெல்லாம் செய்யும் பொழுது தான் இதெல்லாம் வெளியே வரும். அல்லேலூயா. எல்லாம் வெளியே வந்த பிறகு தான் என்ன பண்ண முடியும்? இளமை கழுகு போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது. வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது. சிரிச்சி துதிச்சி, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. துதிப்போமா துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஆராதிச்சு பாரு. ஆட்டு அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, ஆராதிச்சு பாரு. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கும் பொழுது
அதுக்கு தடையே இல்லை. அதுவும் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு தடையே இல்லை. வீட்டுல நீங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு சமையல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் பாடி நீங்க என்ன பண்ணணும். இங்க மாத்திரம் இல்ல, இங்க எதற்காக இப்படி வச்சு காமிக்கிறாங்க, நீங்க வீட்டுல எல்லாம் அதை செய்யணும். அல்லேலூயா. ஒருவேளை வாகனங்கள்ல போயிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அங்க இதை செய்யணும். அல்லேலூயா. நான் எத்தனையோ தடவை அது மாதிரி பைக்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படியே ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே, ஆண்டவரே இப்படி நடத்துனீங்களே, இப்படி செஞ்சீங்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஒரு புது பாடல் ஆண்டவர் கொடுப்பார். பாட்டு எப்படி வருது நினைக்கிறீங்க? அவர் செய்த நன்மைகள் நினைக்கும் பொழுதுதான் பாடலாக வருகிறது. அல்லேலூயா. பாடுகள் மத்தியில தேவன் செய்து நினைக்கும் பொழுது அது பாடல்களாக மாறுகிறது. அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, கவனியுங்கள். பிள்ளைகள் என்பதை மறக்க கூடாது. பிள்ளைகள் என்பதை மறக்க கூடாது. பிள்ளைகள்